மூஞ்சி பாரு, அறிவில்லை உனக்கு. நல்ல மொக்க வாங்கின அவங்கிட்ட. தீபு, think. பியூட்டிஃபுல் flowers to beautiful girl. Thank you. நீங்க கூட ஷூட்டுக்கு எங்க கூட வரீங்க. நடுவுல நான் எதுக்கு? நடுவுல என்னங்க? ஆரம்பத்துல இருந்தே நீங்க தான் இருக்கீங்க. என்னடா? அவங்க காருனா இவங்க கீயாச்சே. அவங்க வரலனா கூட பரவாயில்ல. நீங்க வரலனா இந்த ட்ரிப்பே கேன்சல். சரி ஓகே. ஏ புடாடி அழறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு பாத்ரூம்ல போய் எழுதிட்டு வரீங்களா? மிஸ்டர் சீனு, நான் இந்த டூருக்கு வரணும்னா ஒரு கண்டிஷன். என்னடா அது? என் ஃப்ரெண்ட் வந்தாதான் நானும் வருவேன். இல்லைன்னா இந்த டூர் கேன்சல். எனக்கு ஏற்கனவே டிக்கெட் கொடுத்துட்டாங்க. Tomorrow morning 10 o'clock Pearl Station and a small gift for you. Bye. Sharp 10 o'clock. Okay. Bye. டேய், அவ நம்மள 2 மணி நேரம் ஹோட்டல்ல வெயிட் பண்ண வச்சா, நீ அவகிட்ட போய் சாரி கேக்குறியே? சைக்காலஜி படிக்கறாளாம். ரொம்ப புத்திசாலி மாதிரி அத நம்ம கிட்டயே காட்றா. இவளுக்கு தெரியாது சைக்காலஜியை நம்ம சைக்கிள் பின்னாடி உட்கார வச்சு கூட்டு போனோம்னு. बुजुर्गों ने कहा कि पैरों पे अपने खड़े होकर दिखलाओ, हैं? फिर ये जमाना तुम्हारा है. வாவ், அப்படின்னா என்னடா? எனக்கு என்னடா தெரியும்? அப்ப அமிதாப் சொன்னாரு, இப்ப நான் சொல்றேன். வண்டில ஏறு. இதுதான் உன் சீட் தீபு. பரவாயில்ல, அவர் பக்கத்துல உட்கார்ந்தா பயந்துடுவேன். பயமா இருக்கு. காமியா, எங்க ஆளு மேன் இல்லங்க, மேக்னெட். இஸ்து பாரு. என்னடி தோத்து போய்டுன்னு பயப்படுறியா? ரொம்ப பதட்டமா இருக்க. நோ வே பேப்ஸ், சைக்காலஜில செகண்ட் சாப்டர் ஓபன் பண்ணிருக்கேன். அவாய்ட். ஓ, இந்த ட்ரிப்பை ஏன்டா ஏற்பாடு பண்ணோன்னு அவனே நொந்து போறான். தலைவா சொல்லு. சீனோ, போன காரியம் என்னாச்சு? இப்பதான் மேட்ரோ ட்ரெயின் வரைக்கும் வந்திருக்கு. ஒன்னாதான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது வண்டி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா விழுந்துரும் தல. எது வண்டியா? பாப்பா சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வா. அந்த நரசிம்மனுக்கு ஏதோ டவுட் வந்துருச்சு போல இருக்கு. உன்னை பத்தி பயங்கரமா விசாரிச்சுக்கிட்டே இருக்காம்பா. எதை பத்தியும் நீ கவலைப்படாத. வேலையை முடிச்சிட்டு வெற்றியோட வரேன். நம்ம ரவி. ஹாய் அண்ணா, எப்படி இருக்க? ஐம் ஃபைன். எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வா, ஃப்ரெண்ட்ஸோட கம்பைன் ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடிப்பா. ஓகே பை. அண்ணனாங்க அது உனக்கு தேவையில்லாது. இவளுக்கு இவங்க அண்ணன்னா ரொம்ப பயம். பயப்படுற அளவுக்கு அவர் என்ன பண்றாரு? இவங்க அண்ணா ஐபிஎஸ். ஓ, ஐபிஎஸ்னா போலீஸ் ஆபீசர் தானே? என் அண்ணன் பேரு சொன்னா தமிழ்நாடு சும்மா அதிரும். டேய் மாப்பிள சொல்லுடா, ஐரோப்பா சூப்பரா இருக்கு. இங்க இருக்க பொம்பளை ஊரா வெள்ளை வெள்ளையே நம்ம ஊர் பசுமாடு மாதிரி இருக்காளுங்க. ஆகா, நம்ம ஊர் கட்டையடா, ஒரு கை பாப்போம். டேய் காலராயே, கால் சென்டர்ல வேலை வந்துட்டே காலை விரிக்கிறா நீ. ஐயோ, உரிச்ச கோழி மாதிரி வெள்ளை வெள்ளையே இருக்காளுங்களே. ஓ சாரி, மெதுவா இருக்கு, மெத்தன்னு நினைச்சிட்டேன். இங்க சீட்டு எல்லாம் காலியா இருக்காங்க. இங்க உட்காருங்க. நீங்க தமிழா? நீங்க கூட தமிழா? தமிழ் ஆளுங்க கூட பேச வச்ச அந்த கடவுளுக்கு நான் மனசார நன்றி சொல்றேன். அந்த கையை வெட்டி எரிஞ்சிருவேன். கடவுளுக்கு அருணையிலாவ கண்ணை பறிச்சுட்டா நான் என்ன செய்வேன்? கண்ணை மட்டும் இல்ல, உன் கண்ணையும் சேர்த்து பறிச்சிருக்கணும். ஏய் டுபுக்கு, அங்க பாக்காத, இங்க பா. ஹலோ, எங்களுக்கே எந்த ப்ராப்ளமும் இல்ல, உனக்கு என்ன? பாவம், அவர் கண்ணு தெரியாதவர். ஆகா, உம்பிட்டு அழகா பேசுறேன் தங்கம். நீ படிக்கிறடா பாப்பா? பாப்பா இல்லடா, பொண்ணு. பொண்ணா? 7 வயசாகுது. நோ, ஐ அம் 20. ஆமா, நம்பிட்டோம். 20க்கு மேல இவங்களுக்கு ஏறவே ஏறாது. அப்படிதானடா? கரெக்டா? தரித்திரம் புடிச்சன. உன் பேர் என்ன? பிச்சை. ரா பிச்சை. பிச்சையா? ஆமா. அது என்னடா பேரு? எங்க அம்மா மதுரை கோயில் பிச்சை, எங்க அப்பா தேடி தெரு பிச்சை. எனக்கு சின்ன வயசுல ஒரு தங்கச்சி கூட இருக்கா. அந்த பிச்சை பேர் என்ன? சுனிதா பிச்சை. ஓ, எல்லாரும் பிச்சை எடுத்து ஐரோப்பால செட்டில் ஆயிட்டீங்களா? இல்லங்க, ஐரோப்பாவை சுத்தி பார்க்க வந்தா. நீ எப்படி சுத்தி பாப்ப? அது நீங்க எல்லாம் கண்ணால தான் பாப்பீங்க, நான் மனசால பாப்பேன். How sweet. So nice. அந்த கடவுள் என் கண்ணை பறிச்சிட்டாலும் மனசால பாக்குற சத்தியம் கொடுத்துருக்கேன். எவ்வளவு அழகா பேசுறீங்க மிஸ்டர் பிச்சை. சரி, யூரோப்க்கு எப்படி வந்த? எதுக்காக வந்த? பசி எடுத்து பரதேசியா தெருவில் இருந்த குப்பையை கிளறும் போது அதுல இருந்து எனக்கு ஒரு கூப்பன் கிடைச்சது ஐரோப்பாவை சுத்தி பார்க்க. சொந்த ஊரையே சுத்தி பார்க்க வக்கில்லாத எனக்கு ஐரோப்பாவை எப்படித்தான் சுத்தி பார்க்க போறோம்னு நினைச்சு தேம்பி தேம்பி அழுதேன். எங்க ஊர் பெர்சென்ட் நீ வெளிநாட்டுக்கு போய் பிச்சை எடுத்து திரும்பி வந்தீங்கன்னா தினமும் உட்காந்துக்கே திங்கலாம் பிளேட் ஏத்தி அனுப்பிச்சு விட்டாரு.
What a sad story. இந்த கண்ணு தெரியாது என் மேல எம்பட்டு பாஸ் டேய் எல்லாத்தையும் அடக்கிட்டு உட்காரு. பிச்சு சார் இனிமே நம்ம கூட தான் வருவாரு. ப்ளீஸ் குடிங்க. ஓ மை ஆண்டி. ஆண்டியா ஆண்டி ஹலோ ஆண்டி. நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வேலை முடிஞ்சோன்னா வந்துருவேன். எனக்கா கல்யாணமா? நீங்க யார சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பொண்ணு எப்படி இருக்கணும்னா பிச்சை என்கிட்டயும் எடுத்து காட்டுறியா? அடிச்சு மூஞ்ச குழப்பிடுவேன். பிரியா டார்லிங், ஸ்மைல் ப்ளீஸ். பியூட்டிஃபுல் ஸ்மைல். ஆண்டி, நான் இப்போ ஒரு போட்டோ அனுப்புறேன். அதுல 50% இருந்தாலே போதும். எப்படி இருக்கக்கூடாதுன்னா ஒரு நிமிஷம் ஆண்டி. தீபிகா ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, சிரிக்காதீங்க. ஆண்டி, இப்போ ஒரு போட்டோ அனுப்புறேன். ஃபேஸ் மட்டும் இந்த அளவுக்கு கொடூரமா இருக்க கூடாது. பாய். டேய் எனக்கு கல்யாணமாடா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என் முகம் கொடூரமா இருக்கா? பாக்குறியா எவ்வளவு கேவலமா இருக்குன்னு பாக்குறியா? ஐயோ என்னங்க உண்மையை சொன்னா உங்க ஃப்ரெண்ட் இவ்வளவு கோவப்படுறாங்க? 1000 தான் இருந்தாலும் உங்களை மாதிரி அழகா இருக்க முடியுமா? சிரிக்கி மகளே, அம்புட்டு அழகாவா இருக்க நீயே. தொட்டுதான் பாப்பிய மனசால பார்க்க மாட்டியோ? பார்த்தேங்க பார்த்தேன். Giri, don't make fun of him. பண்ணிட்டா. நீங்க வாங்க பிச்சை. வாங்க மெதுவா. அப்பா டெசினே, இவனுக்கு கண்ணு தெரியும்டா. நீ கன்ஃபார்ம் பண்ணு. பிச்சியோட கிட்னிய சட்னியா. என் மம்பிட்டி வாயா, என்னையும் ஒரு போட்டோ எடுக்க சொல்றா. டேய் தம்பி பிச்சை, டேய் பிச்சை ஓரமா போடா. போடா அப்படி. டேய் பிச்சை ஓரமா போடா. போடா. இவனோட சரியான சல்லி பையலா இருப்பான் போல. திரும்பவும் யாரா அவன்? அவன்தான். ஏண்டா பிச்சை, ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டியா நீ? சீனு என்ன நடக்குதுங்க? இவன்தான் சொல்றது. ஒழுங்கா உட்கார், ஒரு இடத்துல உட்கார். சூப்பர், ஃபண்டாஸ்டிக். ஆமா ஆமா. பேக்ரவுண்ட் ஓகே. இங்க எடுத்தா அருமையா இருக்கும். அத கழட்டுடா. கழட்டிட்டேன் இல்லடா. இத சொன்னேன்டா. ஓ, இத முதல்லயே சொல்லக்கூடாதா? இது உசலம்பட்டியில வாங்கினது. ஒசத்தெல்லாம் தெரியும். நான்சென்ஸ். இது சின்ன மண்ணூர்ல வாங்கினது. ஒண்ணுமே தெரியாது. டேய் என்னடா லேட்? லைட்டிங் போயிட்டு இருக்கு. ஹலோ, உனக்கு என்ன ப்ராப்ளம்? I'm not comfortable. நான் கொடுக்கிற Dress தான் போடணும். I want this. கான்ட்ராக்ட். Go ahead with the contract. Get lost. பாதி இங்க இருக்கு, மீதி எங்கங்க? மொத்தம் இவ்வளவுதான். அவளுக்கு வாய் ஜாஸ்தி, இவனுக்கு கொழுப்பு ஜாஸ்தி. நான் தான் கசக்கி கசக்கி கரைக்கணும். அதுக்கு Hi. ஆகா, நல்ல சாப்பாடு போல இருக்கு. பசி இப்பயே கண்ணை கட்டு. எடுத்துக்கிற பிச்சை. என்ன சார் கொட்டை மாதிரி இருக்கு? சரி. அப்படின்ட்டு பழம் தானே சார்? உனக்கு வேணாமா? டேய் உனக்கு வேணாமாண்டா. டேய் கிரி, நீ சாப்பிட்டு உடம்பு தேத்து. பரவாயில்ல இருக்கட்டும். இது எங்கேயும் சிக்கன் வாட மூக்க தூக்குது. ஏய் பிச்சை, உனக்கு சாப்பிடுறதுக்கு இந்த கொட்டையாவது கிடைச்சது. இதுல உனக்கு சிக்கன் மூக்க தொலைக்குதா? பழம் போச்சே. காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. ஐயோ, எனக்கு இவங்க கஞ்சி ஊத்தாம ஆளை கொண்டு வாங்க போல இருக்க. மெதுவா எழுந்துருங்க. மெதுவா. பேக் போயிடுச்சு. இனி பணம் வேணும்னா நம்ம கிட்ட தான் வரணும். Shut up, Chinu. உனக்கு என்ன ஜோக்கா இருக்கா? இந்த ஊர்ல இதெல்லாம் சாதாரணம். கேவலம் பேக் தானே போச்சு. வாயை மூடு. அந்த பேக்ல என் அம்மாவோட டாலர் இருக்கு. இறந்து போன எங்க அம்மாவோட ஞாபகமா அது ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. அதோட வேல்யூ பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. சென்டிமெண்ட்னா உனக்கு என்ன தெரியுமா? பாரா, தின்ற ஆறிடுச்சுனா நாரிடும். தின்னு. ஃபீல் பண்ணாதடி. என் அம்மாவோட ஞாபகமா என்கிட்ட அது ஒண்ணு மட்டும் தான் இருந்தது. I understand. என்னடா பாக்குற? பாவுண்டா. மூடு. பார்க்கத்தான் முடியுது. ஒருத்தைய கூட ஒண்ணும் பண்ண முடியல. மிஸ்டர் பிச்சை, நீங்க என்ன இங்க தான் இருக்கீங்களா? இந்த கண்ணு இல்லாத கபோதி, நீங்க இல்லாம எங்க போறது? ஆனா நம்ம போக வேண்டிய ட்ரெயின் போயிச்சேடா போட்ட விடு. தங்க. அச்சச்சோ, போயிடுச்சா? என்ன பண்றது? ஏன் ட்ரெயின் இல்லனா போக முடியாதா என்ன? எப்படி? சாரி. எனக்கு எதுக்குங்க சாரி? கோவத்துல அப்படி கத்திட்டேன். எங்க ஆளு அநியாயத்தை பார்த்தானா சும்மாவே இருக்க மாட்டான்.
எனக்கு மட்டும் கண்ணு இருந்திருந்தா ஒரு பயில அங்கிருந்து உசுரோட அமைச்சிருக்க மாட்டேன் தெரியுமில. இப்போ அது கண்ணு தான் போச்சு, அப்ப காலே போயிடும். கிரி ப்ளீஸ் மத்தவங்க குறைய கிண்டல் பண்ணாத. சாதாரணமா பொண்ணுங்க நல்லவனை நம்ப மாட்டாங்கடா, இவன மாதிரி ஃப்ராட தான் நம்புவாங்க. ஏதோ சொல்ற மாதிரி இருக்கே நீ சீனு. மூடிட்டு வா. ஓஹோ, பெட்ரோல் பல்க்ல பெட்ரோல் போலான்னு காரை நிறுத்திருக்கீங்களா? நல்ல மாட்டிக்கிட்டான். உனக்கு எப்படா தெரியும்? அது வந்து வாசனை வச்சு கண்டுபிடிச்சேன். ஓஹோ, யூ ஆர் சோ இன்டெலிஜென்ட் மிஸ்டர் பிச்சை. தேங்க்யூ பிரியா. சொன்னா கோச்சுக்க மாட்டேன், எனக்கு அர்ஜென்ட்டா ஒண்ணுக்கு வருது, கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா செல்லம்? ஷூர். இதுல நான் கூட்டு போறேன். நல்ல வாய்ப்புடா, அவனை ஒரு வழி பண்ற. நான் பாத்துக்கிறேன். எங்க கூட்டு போறீங்க சார்? ஒண்ணு கூட்டணும்னு சொன்னியே, அதான் பாத்ரூம் கூட்டு வந்திருக்க. போடா குட்டி. இதான் பாத்ரூம்பா சார்? இல்ல, பனகல் பார்க்கு. தோ டோரை கூட மூடு. இந்த மம்புட்டி வாய் நல்லா இங்க மாட்டி விட்டு போறானே. ஐயோ, எவ்வளவு பெரிய பஸ். ஐயோ, பிச்சை உனக்கு போகாம ஏமா ஓடி வந்த? பாத்ரூம்குள்ள பஸ் வந்துருச்சு வெளியங்கிரி. கொஞ்சம் விட்டு இருந்தா நசுக்கி இருக்கும், நான் செத்திருப்பேன். ஐயோ, சரி நீ அங்க போறியா? வேணாம் விளையங்கிரி, நான் நாளைக்கு போய்க்கிறேன். இந்த உதவியை மறக்க மாட்டேன். darling. Oh my god. ஐயோ சீனு blood. விடுங்க, பரவாயில்ல, அது ஒண்ணும் இல்ல. இவ்வளவு பெரிய அடிபட்டிருக்கு, பரவாயில்லைங்கறீங்க? ஹலோ தீபிகா. நல்லா அடிபட்டிருக்கு, உனக்கு வலிக்கலையா? ஐயோ, ஏய் இத படி. ஐயோ, இவ்வளவு பெரிய அடி. நீங்க தேவையில்லாம ரொம்ப ஃபீல் பண்றீங்க. என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு பெரிய அடிபட்டிருக்கு. தீபிகா, என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் தானே? தேங்க்ஸ். எப்படியோ இவன் ரூட்ல அந்த வண்டியை கொண்டு வந்துருவான் போல இருக்கு. ஓகே. இன்னையோட நம்ம கான்ட்ராக்ட் முடியுது. நாளைக்கு எல்லாரும் கிளம்புறோம். Really? Good. இந்த லொகேஷன்ல உங்க எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இது ஆல்ரெடி பார்ட்டி கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்துறீங்களா? அந்த மாதிரியா? அந்த மாதிரி இல்ல. Night 8 o'clock we'll meet in the bar. இது ஃப்ரெண்ட்ஷிப்காக தானே? Of course. அப்புறம் பிச்சியோட ஃபேன்ஸ்க்கு ஒரு குட் நியூஸ். அவனுக்கு கண் பார்வை திரும்ப கிடைக்க போகுது. Really? Really? உடலங்க நியூஸ். இது நிஜமாவே குட் நியூஸ் தான். ஆனா எப்படி? மெக்சிகன் மிர்ச்சி, சுவிட்சர்லாந்து ஆயுர்வேதம். இது அரைச்சி 2 கண்ணிலையும் ஊத்துனா கண் இருக்கிறவங்களுக்கு கண்ணு போயிடும், இல்லாதவங்களுக்கு பார்வை போயிடும். இவ்வளவு பெரிய மிளகாயா தாங்காதப்பா. அப்ப ஏன் லேட் பண்றீங்க? வெச்சிருங்க. உங்க நல்ல மனசுக்கு நன்றிங்க, எனக்கு இதெல்லாம் வேணாங்க. எங்களுக்கு வேணும். நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டல்ல, ஏன் நேரத்தை கடத்துற? நல்லா அரைச்சு தடவு. கத்திரி இருக்கா? வாங்க தீபிகா, ஓபன் பண்ணலாம். இங்க பாருங்க சீனு, அவ்வளவு அர்ஜென்ட்டா எனக்கு கண்ணு வர வச்சு இந்த உலகத்துல எதையும் நான் பார்த்து கிழிக்க போறது இல்ல. உட்காரு. இத கண்ணுல தேய்ச்சா என்ன ஆகும் தெரியுமா? தெரியாது. எரியிற எரிச்சல்ல இப்பவே செத்து போகணும்னு தோணும். எனக்கு வேணாம். பிச்சை ப்ளீஸ் வெச்சுக்கோங்க. Please. தீபிகா, கண்ணாடியை கழட்டுங்க. டேய், இத கட் பண்றேன். ஐயோ, துணியே இந்த நிலைமைக்கு போயிடுச்சு. ஏங்க, எனக்கு வேணாங்க. ஏன் வேணாங்கறீங்க? கண்ணு போயிருங்க. போன கண்ணு தானே, திரும்ப வந்துரும். என்ன சொல்றீங்க? போனா தானே திரும்பி வர்றதுக்கு? எனக்கு கண்ணு நல்லா தெரியுங்க. ஹலோ மிஸ்டர் பிச்சை, இன்னொரு முறை சொல்லுங்க. எனக்கு நான் குருடன் கிடையாது. எங்க அப்பன் குருட மாதிரி நடிக்க சொன்னா நான் நடிச்சேன். ஆனா எனக்கு கண்ணு நல்லா தெரியும். டேய், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. எடுத்துக்க. அடி. ஏண்டா, நீ மனசால தான் பாப்பியா? அன்னைக்கு நைட் நான் Dress மாத்தப்போ பார்த்தேன். நான் மாத்தும்போது அதான் பார்த்தேன். நான் எதையுமே முழுசாவே பார்க்கவே இல்லை சீனு. பார்க்கறதையும் பார்த்துட்டு முழுசா வேற பார்த்து. ஏய், யூரோப்ல இன்னொரு தடவை உன்னை பார்த்தேன்னு வெயி ஒருத்த காய போட்டுருவேன்.
தீபிகா வெள்ளையா இருக்கிற பொம்பளைங்கெல்லாம் இவ்ளோ பச்சையா பேச மாட்டாங்களே. என்னதான் ஃபாரின்ல படிச்சாலும் திட்னுன்னு வந்தா நம்ம ஊர் ஸ்லாங் தான் சரியா இருக்கும். I like that. I like that. I like that. I like that. ஏய் வரியா நோ 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 நதிங் குட் ட்ரிக் குடிங்க. அடுத்தவன் பொண்டாட்டிய பார்க்காத ஃபியூஸ புடிங்கிடுவா. ஐயோ ஹலோ என்னது உனக்கு தெரியாதா? ஆம்பளைங்க பியரோ பொண்ணுங்க ஜூஸ் தான் குடிக்கணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? யா அதுவும் கரெக்ட் தான். Cancel this. Give me 4 beer. என்ன இது? நான்கோ லிக்விட். இது கொஞ்சம் குடிச்சாலும் எவ்வளவு பெரிய டெரரிஸ்டா இருந்தாலும் உண்மையை சொல்லிடுவாங்க. சீனுக்கு ஒன்னும் ஆகாதுல தீபு. உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? ஷட் அப். அந்த சீனு என்ன லவ் பண்றான், ஆனா வெளியே சொல்லாம மறைக்கிறான். இது கொஞ்சம் உள்ள போச்சுன்னு வையே, சீனு உண்மை எல்லாத்தையும் வெளியில கொட்டிடும். அவசரம். என்ன இது? மறுபடியும் 4 கிளாஸ் கொண்டு வந்திருக்கீங்க. ஆம்பளைங்க 2 கிளாஸ் சாப்பிடும்போது பொம்பளைங்க 2 கிளாஸ் சாப்பிட்டா என்ன தப்பு இருக்கு? நான் இன்னைக்கு ஃபுல்லா குஷ்டு மட்டும் ஆக போறேன். சீனு Oh, thanks. Cheers for the magazine. Cheers. இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க என்னடா? டைம் பியர்ரா. சீனு சார் ஓகேவா? Actually no, but I am okay. ஓ, உங்களை எவ்வளவு பொண்ணுங்க லவ் பண்றாங்க, நீங்க யாரையும் லவ் பண்ணது இல்லையா? யாருமே நான் தான் உளுந்து லவ் பண்ண, என்ன யாருமே லவ் பண்ண. என்னடா மச்சான்? டேய் நீ போதையில இருக்கிற, வா போலாம். ஏய் போலாம் போலாம் என்னடா போறது? கேள்வி கேக்குறாங்களா? அப்ப உங்களுக்கு ஐ லவ் யூ சொல்ற பொண்ணுங்க எல்லாம் யாரு? அவங்களா? அவங்க எல்லாமே ஐட்டக்காரங்க. இவன் தான் செட் பண்ணிக்கோ. ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு கூட ஒருத்திக்கு 1000 ரூபாய் கொடுக்க சொன்னா 500 ரூபாய் கொடுத்து மீதி ஆட்டையை போட பார்த்தேன். சும்மா அவன் சும்மா காமெடி பண்றாங்க. காமெடி பண்றதுக்கு நான் கேப்டன் பிளடி புரோக்கர். வா போலாம். தவள தவாயில கிளம்போது. என்னடா எதுக்கு இப்படி எல்லாம் பண்ண? லவ்வுக்காக. நான் உன்னை லவ் பண்ணணும், நீ என்ன லவ் பண்ணணும். என்னது? நம்ம லவ்வுக்காக எவ்வளவு டிராமா, எவ்வளவு கஷ்டம் சொல்றாங்கல்ல என்கிறீ. அப்ப என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்ன? ஃப்ரெண்ட்ஷிப் நான் முட்டாளா? பொண்ணுங்களை உஷார் பண்ண எல்லா பசங்களும் யூஸ் பண்ற டயலாக் இது. அன்னைக்கு பேக் திருட்டு போனது அவங்களெல்லாம் நீ அடிச்சது? அது மட்டும் ரியல் நேச்சுரல் ஜென்யூன். நோ டிராமா நோ பேமெண்ட். ஆக்சுவலா நீ என்கிட்ட விழுந்தது அந்த ஸ்பாட்ல இருந்து தான். நீ என்கிட்ட நடிச்ச, நானும் உன்கிட்ட நடிச்சேன். நீ என்ன லவ் பண்ற, நானும் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். அந்த விஷயத்த மனசுல வச்சுக்க, உண்மையை ஓட்டுக்கோ. தீபிகா எதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்ற? எதுக்கா? அவன் ஏமாத்துனது தெரியாம நான் அவனை நிஜமா லவ் பண்ணதுக்காக. அவனும் உண்மையிலேயே உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கான். நைட் அவன் பேசுறது கேட்டு மாதிரி இப்படி சொல்ற? ஏன் சொல்றேன்னா நீ லிக்விட் கலந்த கிளாஸ் அவன் குடிக்கவே இல்ல, நான் பார்த்தேன். Oh, thanks. Cheers for the தெரியும்டா, நான் உண்மையை சொல்லுங்கிறதுக்காக தீபிகா அதுல நார்கோலிக்கோட கலந்ததை பார்த்தேன். ஆனா அந்த கிளாஸ் நான் குடிக்கல. சரி அப்புறம் எதுக்கு அவகிட்ட எல்லாத்தையும் சொன்ன? அவன் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கவே இல்ல. அவ அப்படி நினைச்சிருந்தானா உன்கிட்ட அவன் உண்மையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பொண்ணை ஏமாத்தி என் லட்சியத்தை நிறைவேற்றிக்கிறது எனக்கு தப்புன்னு தோணுச்சு. அவ உன் மேல வச்சிருக்கல உண்மை, அதனால தான் உன்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கான். ரவி கிட்ட என்ன சொல்ல போற? உண்மையை. தப்பு பண்றவங்க தான் தலை குனியணும் சீனு, லவ் பண்றவங்க கிடையாது. நீ ஆக்ட் பண்றேன்ற பேர்ல உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்ட, ஆனா என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? I love you, Chino.